அலையினுடைய ஓசைக்கும் மரத்தினுடைய அசைவுக்கும் பறவையினுடைய ஒலிக்கும் பலத்த மழையினுடைய சத்தத்துக்கும் பெருத்த இடியோசைக்கும் ஆடலாம். எல்லாத்துலயும் ஒரு லயம் இருக்குன்னு அவருக்கு தெளிவா எடுத்து சொல்லுங்க மாமா. மாமா என்ன உங்களுக்கு மாமா தானா? வார்த்தைகளை அளவோட நிதானமா பேச சொல்லுங்க இந்த பொண்ணு. சிக்கலா பேசும்போது நாங்களும் அதுக்கு பதில் சொல்லிதானே ஆகணும். அம்மா, எங்க நாதத்திலிருந்து பிறந்ததுதான் உங்க பரதம். கிடையாது, எங்க பரதத்துல இருந்து பிறந்ததுதான் உங்க நாதம். கிடையவே கிடையாது. உலகத்தின் ஜீவனாடியே நாதம் தான். அதுல என்ன சந்தேகம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தம்பி வாச்சப்பட்டான் கேட்டிருப்பீங்களே. அதுல என்ன ஆட்சேபனை? எங்க தம்பி மேதைகளுக்கெல்லாம் மேதை அடிச்சு சொல்லுங்க. ஏன் வளவளவளன்னு பேசிக்கிட்டு? மோகனா, நான் என்னுடைய நாதஸ்வரத்துல ஒரு தில்லானா வாசிக்கிறேன். அதுக்கு உன்னால நாட்டியம் ஆட முடியுமா? நானும் என் கால்ல சிலங்கையை கட்டிட்டு ஒரு மேடையில ஆடுறேன். அதுக்கு உங்களால நாதஸ்வரம் வாசிக்க முடியுமா? வாசிட்டா ஆடிட்டா ஆடிட்டா அன்னையிலிருந்து நான் நாதஸ்வரத்தையே தொடர்றதில்லை. நீங்க வாசிட்டா அன்னையில இருந்து நான் கால்ல சிலங்கையை கட்டுறதில்லை. அப்படியா? அப்படிதான். சந்தோஷம்.